To thank Mr. Maunam Ravi இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி and நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. I hope you have had your tiffin and பத்தி சில பேர் சொல்லிருக்கேன் நான். டாக்டர் பாரதி ரெட்டி அவங்க வந்து ஒரு 35 வருஷமா சிட்னில தங்கியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஊருடைய சிட்டிசன். இப்போ நானும் ஒரு 14 வருஷம் ஆச்சுங்க அங்கே போய் தங்கிட்டு 14 வருஷமா நானும் அங்கே தங்கியிருக்கேன். நானும் ஒரு சிட்டிசன் சிட்னி ஆஸ்திரேலியா. இவங்களுக்கு ஒரு 35 வருஷமா படம் செய்யணும்னு இருந்தாங்க. ஸோ அது ஒரு நேரம் சந்தர்ப்பம் வந்தது கரெக்டா. நானும் ஒரு என்னுடைய கான்செப்ட் இருந்தது. நான் பேசிக்கலி ஒரு கம்போசர், நான் ஒரு மியூசிக் கம்போசர், மியூசிக் டைரக்டர். நான் வந்து சீரியல்ஸ், கன்னடா சீரியல்ஸ் அண்ட் நான் வந்து தங்கிட்டு இருந்தேன் பெங்களூர். கன்னடா சீரியல்ல டெலிஃபிலிம்ஸ்க்கு வந்து மியூசிக் செய்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் எனக்கு இந்த படம் செய்யற பயிற்சி ரொம்ப இருந்ததுங்க. ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ அங்கே ஆஸ்திரேலியா போய் தங்கினோட எனக்கு வந்து இங்கே செய்ய முடியல. நான் வந்து அங்கத்தோட வேலை இருந்தது, அங்க ஃபேமிலி இருந்தது, அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமா இருந்துட்டு சரி டாக்டர் பாரதி ரெட்டி அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமா நான் மீட் பண்ணதும் இந்த கான்செப்ட் வச்சோட நியூட்டன்ஸ் தேர்ட் லா கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு டைமிங் இருந்துன்றேன். அது மாத்திரம் இல்லை, இதானதெல்லாம் வந்து ஒரு ரியலி ஒரு புதுமை வந்து இட்ஸ் கிரேட் சர்ப்ரைஸ். இதுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு தி க்ளோரி ஆஃப் காட் அண்ட் எல்லா நன்றியும் புகழும் இறைவனுக்கு தான் நான் சொல்லுவேன். ஐ எம் நாட் அ வெரி பிக் டிரெக்டர். ஒரு பாரதி அவங்க வந்து பெரிய ப்ரொடியூசர் இல்லை. நம்ம ஒரு கான்செப்ட் இருந்தது, ஒரு தாட் இருந்தது. சரி எதுக்கு இது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலான்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ வி வர் த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸுங்க. இது வந்து ரியலி வி ஹவ் ஆக்சுவலி created a history in the and landmark in the history of Australian film industry. So Dr. Bharati Reddy அவங்க வந்து first producer and I am the first director. ஸ்டோரி கான்செப்ட் என்னோட கான்செப்ட். அப்புறமா ஒரு ஆஸ்திரேலியன் ஆத்தர் வந்து பிரையன் கேசல் அவர் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கிறாரு. அண்ட் ஐ டைரக்டட் இட். ஐ ஆல்சோ கம்போஸ் த மியூசிக். நீங்க இப்போ மியூசிக் கேட்டது வந்து ட்ரெய்லரோட மியூசிக் நான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிறாரு. பிளஸ் படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறீங்க. இது சப்ஜெக்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாஸ். பேசிக்கலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியும் பிசிக்ஸ். பட் எஸ்பெஷலி சொல்லணும்னாக்கா ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் கூட தெரியல தேர்ட் லா என்னன்னாக்கா என்ன, தேர்ட் லா என்ன கேட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து தேர்ட் லானாக்கா கர்மான்னு மாத்திரம் தெரியும் அவங்களுக்கு. காமா, ஓ வாட் கோஸ் ரவுண்ட் கம்ஸ் ரவுண்ட், ஓ இஸ் தட் வாட் இட் மீன்ஸ். அவர் சொல்லுவோம் நியூட்டன்ஸ் தேர்ட் லானாக்கா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an opposite and equal reaction. பட் இதுல வந்து நம்ம இந்தியன் பசங்க நாங்கள் சொல்லுங்க, ஓ அங்கிள் என்ன பிசிக்ஸோட எது வச்சுக்கிறீங்களா தேர்ட் லான்ட்டு எல்லாம் சொல்லி கேட்டாங்க படத்தை பத்தி. ஸோ இது வந்து பேசிக்லி த ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் terrorism. Terrorism ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட். Terrorism doesn't happen only because of by terrorists, but நம்மளுடைய கம்யூனிட்டி, நம்ம டெய்லி லைஃப்ல இட்ஸ் a global subject. நம்ம வந்து ஃபாரின்ல வந்து ரொம்ப வேற மாதிரி கிரைம்ஸ் நடக்குது. எப்படின்னாக்கா ரேபிஸ்ட் இருக்கிறாங்க, பெடோஃபைல்ஸ் இருக்கிறாங்க. பெடோஃபைல்ஸ்னாக்கா இந்த சின்ன பசங்களுடைய வந்து இது பண்ணுறது, அவங்களுடைய போட்டோஸ் போட்டு இன்டர்நெட்ல இது பண்ணுறது. ஆமா எல்டர்லி இப்போ வந்து ஆஸ்திரேலியா ஃபாரின்ல வந்து ரொம்ப காமனுங்க. வயசானவங்க வீட்டில் வந்து பூந்து கொள்ளை அடிச்சு அவங்கள அடிச்சு போட்டு ஒரு சில பேர் செத்துறாங்க கூட. ஆக்சுவலி எல்லாம் இருக்கிற வீட்டில் வந்து ட்ரக்ஸ்க்காக இது பண்ணாங்க. அப்புறம் ட்ரக் இஸ் அ மேஜர் இஷ்யூ இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்து ஒரு சப்ஜெக்ட் நான் திங்கிங் ஆஃப் அ கான்செப்ட் இதை எப்படி பண்ணுறதுங்க. ஆனால் லீகல் சிஸ்டம்ல வந்து there are so many loop holes. இப்போ ஒரு ட்ரக் டீலரை வந்து உள்ள போட்டா கூட ஒரு 7 years 8 years ஆகும். அப்புறமா அவன் வெளியே வந்துடுவான். மறுபடியும் வந்து அவன் பசங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரக்ஸ் கொடுத்து he'll be selling drugs. பசங்களோட ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பசங்களை பாழாவாங்க. ரொம்ப திருட்டு கொள்ள அவர்லாம் மெயின்லி ட்ரக்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. ஸோ அதுக்கு ஒரு கான்செப்ட் தாட் ஆஃப் அ கான்செப்ட். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு 3 யங்ஸ்டர்ஸ், ஒரு பொண்ணு 2 பையனுங்க, ஜெஃப் நேட்லி மெல்லிசா இந்த படத்தோடைய பேர்ல. அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு இது இவங்களால எஃபெக்ட் ஆன தொட்டு அவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, இவங்களெல்லாம் இந்த லூப் ஹோல்ஸ் இந்த லீகல் சிஸ்டம் எல்லாம் பீட் பண்ணி எப்படி பண்றாங்கன்ற ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் இது பாருங்க. இது வந்து we are releasing it worldwide after April and it will also be dubbed in other languages in India, mostly Hindi, Tamil, Kannada and Telugu and Malayalam. So this is the subject. இது வந்து pure action, raw action, no CGI, computer graphics இல்ல, effects இல்ல, வயருங்க போட்டு ஸ்டண்ட்ஸ் பண்றதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ரா ஆக்ஷனு. ஒரு பைக் சேஸ் பாத்தீங்க, அந்த பைக் சேஸ்ல வந்து அந்த கார் ரெட் கார் போய் அடிச்சு எல்லோ கார் அடிச்சோடனே ஹீரோ வந்து பைக் ஓட்டுற வர ஹீரோ வந்து இஸ் அ ஸ்டண்ட் மேன் ஆல்சோ, மார்க் டங்கன்ட்டு. he fell off on the roadங்க. அவர் பின்னால் வந்து ட்ராக்கிங் ஷாட் இருந்தது. அந்த ட்ராக்கிங் ஷாட் அந்த வண்டி வந்து அவர் மேல ஏறிட்டோம் ஆக்சுவலா வந்து. ஸோ அது வந்து எஸ்கேப் ஆனார். அது முடிச்சுங்க அந்த ஃபால், அந்த அவர் விழுந்துட்டு போய் அப்புறமா
கார் ஜம்ப் பண்ணி கார் ஃபிளிப் பண்றாங்க அது. So it's really very good. It's raw action, very good stunts, very good story. It's something different, something new, something really surprising for all the audiences of all ages. இதுல எந்த மாதிரி செக்ஸ் சீன் அந்த மாதிரி எதுவும் நம்ம இன்வால்வ் பண்ணல. இட்ஸ் பியூர்லி ஆக்ஷன். ஒரு மாரல் சப்ஜெக்ட் என்னன்னாக்கா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர்ஸ் an opposite. whether you do good, நீங்க நல்லது செய்தா உங்களுக்கு நல்லது வரும், கெட்டது செய்தா கெட்டது வரும் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து செய்திருக்கிறோம். நீங்க பாருங்க and you tell me when the movie comes out, and this is what it is. And we're also proud that we are the first Indians in Australia to produce and direct it for the first time. Adu Indians la South Indians la naga da first ga. So this is all I can say. I really thank you all very much for coming, and உங்களுக்கு எதனா questions இருந்தா you can ask me and I'm happy to answer. No problem. Good evening, and it's really good to see you all. Well, Stanley said a lot about the story, but I'm Bharti Reddy, practicing medicine last 36 years in Sydney, Australia. But I've been visiting last 30 years every year, or sometimes twice a year. So I never lost touch with India or Indian culture. It's not like it's just I wanted to make only English film. I want to make any Indian film or any language, as long as the subject is good and a good message. And when I heard this concept, I liked it very much, and then I decided to produce the film. And we got a well-known writer, Brian Caswell, to write the story and screenplay. And well, Stanley, I think, came up with this concept, which is really good. And it's been a good experience. It's been a good experience, and I learned a lot. We both learned a lot during the process of filmmaking. How when a person catches fire, how they prepare him for just 1 minute, shooting. We'd have to prepare like an hour, couple of hours sometimes, to make it look real. So we are hoping to release this film in April. Like Stanley said, this story is about a lot of criminals. They try to escape severe punishment, and it's about relatives of victims taking revenge. And how the story unfolds, well, you will see it when the film releases. And I think it's a very interesting film, and it's a very good message. Thank you all.